இந்த கிராமத்தில் ஒரு பெரிய விழா நடந்துட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த கிராமத்துல இருந்து 2 பிள்ளைங்க அரசு துறைக்கு வேலைக்கு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களுமே ஒரே தாயால் பெற்றெடுத்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. 2 பிள்ளைங்களுக்கும் அப்பா கிடையாது. அந்த அம்மாவை சிறந்த தாய்க்கான பட்டம் கொடுத்து அந்த விழாவில் கொண்டாடுறாங்க. அந்த அம்மா மேடை ஏறி பேசுகிறாங்க. நானும் என்னுடைய கணவரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் 2 பேரும் வீட்லேயுமே ஒத்துக்கலை அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப தூரம் ஓடி வேறு ஒரு கிராமத்தில் செட்டில் ஆகிட்டோம். அப்படி செட்டில் ஆகி 1 வயசு 2 பசங்களுக்கும் இருக்கும் பொழுது எங்கள் கணவர் விபத்தில் இறந்து போயிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் போக போக என் பசங்க பார்த்துடக்கூடாதுன்றதுனால வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். வீட்டு வேலை மட்டுமே இல்லாமல் என் பசங்களை படிக்க வைக்க எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சேங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எதுவுமே பண்ணிக்க முடியாது. நான் பொட்டோ பூவோ புதுசாக ஒரு புடவை கட்டினாலோ எனக்கு ஆளுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. ஒரு நாள் நானும் என் பையன் 4 வயசு இருக்கும் நடந்து போயிட்டுருக்கேன். அப்போது ஒருத்தவன் சைக்கிளில் கடகடன்னு நிறுத்தி, உங்கள் வீட்டுக்காரர் தான் இல்லையா, ஒரு நாள் என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அவனுக்கு எனக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. வாக்குவாதம் முடிஞ்சு அவன் போகும்போது சொல்லிட்டு போகிறான், பத்தினி மாரி பேசுகிறா தேவடியா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுட்டு போகிறாங்க. இப்படியா பல பேரை இந்த சமூகம் எனக்கு வச்சிருக்குங்க. இன்னைக்கு சிறந்த தாய் அப்படின்ற பேரும் வச்சிருக்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே எந்த பேரை பயன்படுத்தினே தெரியலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கீழே இருந்த ஒவ்வொருத்தவங்களுடைய முகமும் அப்படியே குற்ற உணர்ச்சியில் கருகி போச்சுங்க. அவங்க கடைசியாக இப்படி தாங்க முடித்தாங்க. பெண்களை நீங்கள் தெய்வமாலாம் வழிபட வேண்டாம். தேவையில்லாத வார்த்தைகளால் வாட்டாமல் இருந்தாலே போதுமானதுங்க.